Hello students, welcome to Agni Choaching Institute. இன்னைக்கு இந்த வீடியோல Ncert book மட்டும் போதுமா? வெறும் Ncert book மட்டும் படிச்சு Neet வந்து கிராக் பண்ண முடியுமா? 2022 க்கு அது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுதுன்னு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்டிடியூட்ல இருந்து ஒரு டெலகிராம் சேனல் வந்து ஓபன் பண்ணிக்கிறோம். அக்னி நீட் கோச்சிங் இன்ஸ்டிடியூட்னு ஒரு டெலகிராம் சேனல் ஓபன் பண்ணிக்கிறோம். அந்த டெலகிராம் சேனல்ல ஃப்ரீ மார்க் டெஸ்ட், லெக்சர் வீடியோஸ், மோட்டிவேஷனல் வீடியோஸ் மற்றும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் 21 ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் 22 ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் தேவையான அனைத்து விஷயங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா அதை நாங்கள் அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக வந்து இந்த டெலகிராம் குரூப்புக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இதில் ஹைலைட்டான விஷயமே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மார்க் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே ரொம்ப ஒரு ஹைலைட்டான விஷயம். எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் ரெண்டு விஷயம் ரொம்ப தேவைப்படும். ஒன்று வந்து மார்க் டெஸ்ட், இன்னொன்று வந்து ரிவிஷன். ஓகேங்களா? மார்க் டெஸ்ட் வந்து ஃப்ரீயாக கிடைக்குது, ரிவிஷன் வந்து நீங்கள் பண்ணணும், அது உங்கள் கையில் இருக்குது. மார்க் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கிடைக்குது, கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கான கொஷின் பேப்பர், டைம் டேபிள் எல்லாமே வந்து நம்ம டெலகிராம் சேனலில் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம். டெய்லியும் அதுக்கான கொஷின் பேப்பர் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். அப்லோட் பண்ணிட்டு அதுக்கான சொல்யூஷன் வந்து அடுத்த நாள் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். எந்த கொஷின் பேப்பர் நாங்கள் அப்லோட் பண்ணுறோமோ அதுக்கான ஆன்சர் கீ வந்து அடுத்த நாள் நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். இதன் மூலமாக நீங்கள் வந்து கிராஸ் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு டெஸ்ட் எடுத்தீங்கன்னா எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்கன்னா அடுத்த நாள் வந்து கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஒன்று செல்ஃபாக நீங்களே பண்ணிக்கலாம், இல்லைன்னா உங்கள் பேரண்ட்ஸோ, உங்கள் சிஸ்டர்ஸோ, பிரதர்ஸோ அவங்கள வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் திஸ் டெலகிராம் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மார்க் டெஸ்ட்டு. அந்த மார்க் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக எடுக்கிறோம். கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீட் லெவல் இருக்கும். அந்த கொஷினோட டைப் வந்து பார்த்தீங்கன்னா நீட் லெவல் வந்து கண்டிப்பாக மேட்ச் பண்ணும். அதனால் கண்டிப்பாக வந்து கொஷின்ஸ் இந்த டெலகிராம் சேனலில் சேர்ந்து கண்டிப்பாக மார்க் டெஸ்ட் வந்து எடுங்க. ஓகேங்களா? ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, வெறும் என்சிஆர்டி புக் மட்டும் போதுமா? என்சிஆர்டி புக் மட்டும் படித்து நீட் வந்து கிராக் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்க போகிறோம். சாப்டர் வைஸாக வந்துட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பயாலஜிக்கு எப்படின்னு பார்க்கலாம், அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரின்னு நம்ம எப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? பயாலஜி பொறுத்த வரைக்கும் மட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்சிஆர்டி மட்டும் நம்பலாம். ஓகேங்களா? 100% நீங்கள் வெறும் என்சிஆர்டி மட்டும் நீங்கள் நம்பினீங்கன்னா என்சிஆர்டி வந்து உங்களை கை விடவே விடாது. எல்லா கொஷினும் வந்துட்டு என்சிஆர்டிலேருந்து மட்டும்தான் வந்துட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா? இந்த வருஷம் பாட்னியில் வந்து பார்த்தீங்கன்னா 50 கொஷின்ஸ் சாய்ஸோட கேட்கும் போது 50 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. டைரக்ட் கொஷின் ஃப்ரம் என்சிஆர்டி வந்து பார்த்தீங்கன்னா 50 கொஷினுமே வந்து பார்த்தீங்கன்னா என்சிஆர்டில இருந்து மட்டும்தான் வந்தது. ஸோ என்சிஆர்டி வந்து பார்த்தீங்கன்னா லைன் பை லைன், ஓகேங்களா, லைன் பை லைன் என்று படிக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். சும்மா மேலோட்டமாக படிச்சு போகிறது கிடையாது, லைன் பை லைன் என்று படிக்கணும். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும் போது ஒரு விஷயத்துக்கான அர்த்தம் வந்து வேற மாதிரி தெரியும். செகண்ட் டைம் நீங்கள் படிக்கும்போது அதே விஷயம் வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல உங்களுக்கு தெரியும். தேர்ட் டைம் படிக்கும்போது வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல தெரியும். அப்போ நீங்கள் வந்து மல்டிபிள் ரிவிஷன் படிக்கணும். அந்த புக்கை நீங்கள் அந்த பயாலஜி புக்கை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 10 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கணும். ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும். ஓகேங்களா? 10 டைம்ஸ் ரிவைஸ் பண்ணி எந்த லைனில் எந்த பேராகிராஃபில் என்ன கேட்டிருக்காங்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து எக்ஸாம் ஹாலில் வந்து நினைப்பு இருக்கணும். அந்த அளவுக்கு இருந்ததுன்னா இந்த 360 மார்க்ஸ் இருக்குது இல்லை, இந்த 360 மார்க்ன்ட்டு அப்படின்ட்டு உங்களுக்கு தான். இதில் மட்டும் எந்த ஒரு என்ன சொல்கிறது மாற்று கருத்தே கிடையாது. இந்த 360 மார்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், டைம் நிறையா இருக்குது. 2022க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன்லேருந்து நடக்கலாம், ஜூலையில் நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இன்னும் டைம் இருக்குது. ஓகேங்களா? இப்போ தான் டிசம்பர் ஆரம்பிச்சிருக்குது, அதனால் ரொம்பவே டைம் இருக்குது. பயாலஜி வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நல்லா வந்து படித்து வச்சுக்கோங்க. பயாலஜி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரு பவர்ஃபுல், உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தான சப்ஜெக்டாக இருக்கணும். ஓகேங்களா? ஒரு பவர்ஃபுல் சப்ஜெக்டாக, ஒரு ஸ்ட்ரென்த் உங்களுக்கோட வீக்னஸாக இருக்கக்கூடாது. பயாலஜி வந்து உங்களோட வீக்னஸ் இருக்கவே கூடாது. அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 360 மார்க்குக்கு வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா முழுக்க என்சிஆர்டிலேருந்து தான் கேட்க போகிறாங்க. என்சிஆர்டியை அப்படியே கரைச்சி குடிச்சிருங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது ஜுவாலஜி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பேட்டர்ன் பிரகாரம் சாய்ஸோட கேட்டிருந்தாங்கல்ல, 50 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதில் நீங்கள் 45 கொஷின்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். டைரக்ட் கொஷின் ஃப்ரம் என்சிஆர்டி. ஓகேங்களா? டைரக்ட் கொஷின் ஃப்ரம் என்சிஆர்டி 50 கொஷினுமே என்சிஆர்டிலேருந்து தான் வந்திருக்கு. ஆனால் ஒரே ஒரு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் சிலபஸ். ஓகேங்களா? அந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி புக்கில் தான் இருந்தது, ஆனால் சிலபஸில் கிடையாது. நீட் சிலபஸ்ன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்களா, நீட் சிலபஸ்ன்னு தனியாக கொடுப்பாங்க. ஓகேங்களா? நீட் சிலபஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ரோச்சர்லான்ட்டு போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேங்களா? நம்மளோட யூடியூப் சேனலில் கூட நாங்கள் நீட் சிலபஸ்ன்ட்டு போட்டுக்கிறோம், போயின்ட்டு பாருங்கள். ஓகேங்களா? இல்லைன்னா டவுன்லோட் பண்ணி பாருங்கள். நீட் சிலபஸ்ன்னு தனியாக கொடுத்துருப்பாங்க,
போன வருஷம் என்ன நீட் சிலபஸோ அதே நீட் சிலபஸ் தான் அடுத்த வருஷத்துக்கு இருக்க போகுது. ஏன்னா இன்னும் ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்லன்ட்டு கண்டிப்பாக மாற்ற போகிறது கிடையாது. ஸோ போன வருஷம் என்ன சிலபஸோ அதே சிலபஸ் தான் இருக்க போது. போய் செக் பண்ணி பாருங்கள். நீட் சிலபஸ்ன்னு தனியாக கொடுத்துருப்பாங்க. அந்த சிலபஸில் எர்த்வார்ம் கிடையாது. ஓகேங்களா? ஆனால் புக்கில் இருந்துச்சு. புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா +2 புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எர்த்வார்ம் இருந்தது. ஆனால் நீட் சிலபஸ்லேருந்து நிறைய பேர் படிக்காமல் போயிருந்தாங்க. அந்த தப்பை நீங்கள் இந்த டைம் வந்து ரிப்பீட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? சிலபஸில் இல்லைனாலும் 11th 12th புக்கு ஓகேங்களா, அந்த ஒரு எர்த்வார்ம் ஒரு டாபிக் எக்ஸ்ட்ரா படிக்கிறங்காட்டி நம்ம ஒன்றும் குறைஞ்சு போகிறது கிடையாது. அதனால 11th 12th இருக்கக்கூடிய புக்கில் இருக்கக்கூடிய அனைத்தையுமே படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா இதுக்கு இந்த வருஷத்துக்கு அதுக்கான எந்த ஒரு மார்க்கும் வந்து எக்ஸ்ட்ரா மார்க்லாம் கொடுக்கல. அவங்களுக்கு இந்த கொஸ்டின் வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் நாங்கள் கேட்டோம், நாங்கள் அதனால வந்துட்டு மாணவர்கள் வந்து பாதிக்கப்பட்டுட்டாங்க, நாங்கள் எக்ஸ்ட்ரா மார்க் கொடுக்கணும்ல எதுவுமே கொடுக்கல. அதுக்கு பதிலாக எதுவுமே கொடுக்கல. ஸோ நீங்கள் தான் மாணவர்கள் தான் வந்து நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். 11th 12th புக்ஸ் ஓகேங்களா, 11th 12th புக்ஸில் இருக்கக்கூடிய எல்லா லெசனில் இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்குமே ஆல் டாபிக்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிடுங்க. நீட் சிலபஸ் பிரகாரம் படிக்காதீங்க. ஓகேங்களா? உங்களோட கோச்சிங் இன்ஸ்டியூட்லேயே வேறு இடத்துலையும் நீட் சிலபஸ் பிரகாரம் படின்னு சொல்லியிருந்தா கூட அப்படி படிக்காதீங்க. எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணிடுங்க. ஓகேங்களா? 11th 12th புக் அது இருக்கிறது இத்தினோண்டு புக்கு தான். அந்த ரெண்டு புக்கை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் கவர் பண்ணிடலாம். அதனால் கவர் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த வருஷம் ஒரு கொஷின் கேட்டது, நெக்ஸ்ட் இயர் 2 கொஷின் கேட்டாங்கன்னா 8 மார்க். அதனால் நீங்கள் அதை மனசில் வச்சுக்கோங்க. எல்லா டாப்பிக்கையும் நீங்கள் வந்து கவர் பண்ணிடுங்க. பயாலஜியை பொறுத்த வரைக்கும் எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ பயாலஜி வந்து பார்த்திங்கன்னா என்சிஆர்டி ஓகேங்களா, என்சிஆர்டி மட்டும் வச்சே வந்து பார்த்திங்கன்னா நீட் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? நீட் வந்து பார்த்திங்கன்னா கிளியர் பண்ணலாம். பயாலஜி வந்து பார்த்திங்கன்னா வெறும் என்சிஆர்டி மட்டும் இருந்தால் போதும். ஓகேங்களா? இது முக்கியமான பாயிண்ட். இது நான் எல்லா வீடியோலையும் நான் திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அடுத்தது கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 3 பார்ட் இருக்கும். கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா 50 கொஷின். அதில் 50ல் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் கொஷின் வந்து ஃப்ரம் என்சிஆர்டி வந்து பார்த்தீங்கன்னா 50மே வந்து பார்த்தீங்கன்னா என்சிஆர்டில் தான் கேட்டிருந்தாங்க. கெமிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 3 பார்ட் இருக்கும். இன்ஆர்கானிக்கு, ஃபிசிக்கலு, ஆர்கானிக். ஓகேங்களா? இன்ஆர்கானிக் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க என்சிஆர்டிலேருந்து மட்டும் தான் கேட்பாங்க. ஓகேங்களா? முழுக்க இது வந்து பார்த்தீங்கன்னா தியரி பயாலஜி மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக வந்து நீங்கள் தியரி மட்டும் படிச்சுக்கிட்டா போதும். டி பிளாக்கு, எஃப் பிளாக்கு, பி பிளாக்கு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதிலிருந்து மட்டும் தான் கேட்பாங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்சிஆர்டியில் தியரியாக மட்டும் தான் கேட்பாங்க. ஸோ இது வெறும் என்சிஆர்டி மட்டும் படித்தா போதும். இதுக்கு எந்த விதமான ரெஃபரன்ஸ் மெட்டீரியலும் தேவைப்படாது. இந்த இன்ஆர்கானிக் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரன்ஸ் மெட்டீரியலே தேவைப்படாது. வெறும் என்சிஆர்டி மட்டும் வச்சு படித்து இந்த செக்ஷனை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபுல் மார்க் வாங்கிடலாம். ஓகேங்களா? அடுத்தது ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா சம்ஸ் ப்ராப்ளம் ஓரியன்டாக இருக்கும். இந்த ப்ராப்ளம்ஸ்க்கு என்சிஆர்டி சம்ஸ் மட்டும் போடுங்க. என்சிஆர்டியில் என்ன மாதிரி சம்ஸ் கொடுத்துருக்குறாங்களோ அதை வச்சு மட்டும்தான் கொஷின் கேட்பாங்களே ஒழிய வேறு எதுவும் எக்ஸ்ட்ராவோ இல்லை ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளிகேட்டடான கொஷின்ஸ் கேட்க மாட்டாங்க. நீங்கள் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு புக் பேக் எக்ஸசைஸ்ன்ட்டு எப்படி கொடுத்துருக்காங்களோ புக்குக்குள்ளே புக் எக்ஸசைஸ் புக் எக்ஸாம்பிள் சம்ஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் தெளிவாக போட்டு பார்த்தா போதும். அதை ஒட்டியே தான் வந்து பார்த்திங்கன்னா கொஷின்ஸ் வந்து அமைஞ்சிருக்கும். அதனால் நீங்கள் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா வேறு எந்த புக்குமே ரெஃபர் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கும் என்சிஆர்டி வந்து பார்த்திங்கன்னா இனஃப். ஓகேங்களா? என்சிஆர்டி இஸ் வெரி மச் இனஃப். ஓகேங்களா? அடுத்தது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியுமே எல்லா கான்செப்ட்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த என்சிஆர்டி கான்செப்ட்லேருந்து தான் கேட்பாங்க. ஆனால் ஒரு சில கொஷின் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்விஸ்டடாக இருக்கும். அந்த ட்விஸ்டடான கொஷினை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எம்எஸ் சௌஹான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற புக்குன்ட்டு படிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஆப்ஷனல் தான். ஓகேங்களா? நான் வந்து 720க்கு 720 எடுக்கணும், இல்லை நான் 720க்கு ஒரு 600+ எய்ம் பண்ணுறாங்க, 600+ கூட கிடையாது, 650+ நான் எய்ம் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக வந்து எம்எஸ் சௌஹான் புக் வந்து படிக்கணும். ஓகேங்களா? இதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் இந்த எம்எஸ் சௌஹான் புக் படிக்காமலேயே வெறும் என்சிஆர்டி புக் மட்டுமே படித்து கூட 120 to 140 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக எடுக்கலாம். அதுதான் உண்மை. ஓகேங்களா? எம்எஸ் சௌஹான் படிச்சே ஆகணும்னு கிடையாது. ஆனால் இதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கான்செப்ட்ஸ் வந்து நல்லா கிளியராக உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் என்சிஆர்டி புக் வந்து போதும். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு மட்டும் உங்களுக்கு இன்னும் வந்து கான்செப்ட்ஸ் வந்து கிளியர் ஆகிறதுக்கோசரம் இந்த எம்எஸ் சௌஹான் அப்படிங்கிற புக்கை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். அடுத்தது ஃபிசிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா
ரொம்ப கஷ்டமாக கேட்டிருந்தாங்க. 21 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக கேட்டிருந்தாங்க. மொத்தம் 50 கொஷினுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கொஷின் பேப்பர் பார்க்கும்போது என்ன நினச்சோன்னா வெளியே இருந்து கேட்டிருக்காங்க, ஜேஇ லெவலுக்கு கேட்டாங்க, போட்டு தாக்கிட்டாங்கன்னு நம்ம நினச்சோம். பட் ஆனால் மெதுவாக உட்காந்துட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த 50 கொஷினுமே என்சிஆர்டி புக்கில் இருந்து தான் கேட்டிருக்காங்க, என்சிஆர்டி ரிலேட்டட் டாபிக்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. நீங்கள் அந்த ஃபுல்லாக முழுக்க புக் பேக் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸு, எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸு இதெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணியிருந்தாலே இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் கேட்ட இந்த ஃபிசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக உங்களால் 140+ வந்து கண்டிப்பாக எடுத்துருக்க முடியும். பட் ஆனால் நம்ம அந்த கொஷின் பேப்பர் பார்த்தோன்னே ரொம்ப டஃப்னு நினச்சிக்கிறோம். இந்த வருஷம் கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப். எக்ஸாம் எழுதி முடிச்சு வந்தோடனே ஸ்டூடெண்ட்ஸோட ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் டஃப் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. கோச்சிங் இன்ஸ்டியூட்டுமே பார்க்கும்போது ஓகே ரொம்ப டஃப் அப்படின்னு நினச்சிங்க வந்து பார்த்தோம். பட் ஆனால் கொஷின் பேப்பர் வந்து மெதுவாக உட்காந்து நல்லா காமன் கம்போஸ்ட் மேனர்மெண்ட்டாக உட்காந்து பார்க்கும்போது கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே என்சிஆர்டிக்குள்ளே இருந்து மட்டும் தான் கேட்டுருக்காங்க. ஓகேங்களா, என்னென்ன கொஷின் என்னென்ன பேஜ்லேருந்து கேட்டிருக்குன்னு சொல்லிட்டு நான் கூடிய சீக்கிரம் ஒரு வீடியோ போடுறேன். போடும்போது அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த நியூக்ளியர் லெசன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் அப்படியே டேட்டா கூட மாறாமல் நம்பர் கூட மாறாமல் கேட்டிருக்கிறாங்க. நம்ம டேட்டா கூட சேமான்ட்டு அதே கொஷின் நான் பேஜ் நம்பர் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். டேட்டா கூட சேமா அதே கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து நீட்லன்ட்டு கேட்டிருக்கிறாங்க. நீங்கள் நீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் என்சிஆர்டி புக்கு மட்டும் படித்தா கூட கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா, நீங்கள் ரொம்ப வந்து அதுன்னு பட் இருந்தாலும் அதுக்கு வந்து சப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கோசரம் நீங்கள் வந்து எல்லாமே கான்செப்ட்ஸ் வந்து படித்து முடிச்சிட்டிங்க. படிச்சுட்டு அதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கோசரம் டிசி பாண்டே வந்து ஒரு ஆப்ஷனல் புக்காக நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஒரு ஆப்ஷனல் புக்காக வச்சுக்கலாம். 720க்கு 600+ வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக வந்து வெறும் என்சிஆர்டி புக் மட்டும் படித்து வாங்கிடலாம். இதுதான் உண்மை. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் வெறும் என்சிஆர்டி புக்கை மட்டும் படித்து உங்களால் தாராளமாக வாங்க முடியும். 650க்கு மேலே எய்ம் பண்ணுறவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா புக்கு எல்லா ஆகாஷ் மாடல்ஸ், ஆல் மாடல்ஸ், எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ்க்கெலாம் சிலர் வந்து நீங்கள் எய்ம் பண்ணுறவங்களா இருப்பீங்க. எய்ம்ஸ், ஜிப்மர் அந்த மாதிரி கல்லூரிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எய்ம் பண்ணுறவங்க இருக்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கிறதான்ட்டு இருக்கும். ஆனால் இப்போ இந்த ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் உங்களுக்கு நான் டைம் எனக்கு நிறையா இல்லை, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் டிசி பாண்டே படிக்கல, ஹெச்சி வர்மா படிக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பயப்படாதீங்க. என்சிஆர்டி புக்கை மட்டும் நல்லா படிங்க. ஓகேங்களா, என்சிஆர்டி புக்கு 11th 12th உண்டான என்சிஆர்டி புக்கை வந்து நீங்கள் நல்லா படிங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மார்க் வந்து நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா, 600+ங்கும் போது ஜென்ரல் கேட்டகரிக்கே வந்து பார்த்தீங்கன்னா சீட் கிடச்சிரும். மற்ற கேட்டகரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சீட்ஸ் வந்து ஈஸியாக கிடச்சிரும். இந்த 600+ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கம்மி மார்க் கிடையாது. ஓகேங்களா, 600+ அப்படிங்கிறது நீங்கள் கம்மி மார்க் நினச்சிக்காதீங்க. நீங்கள் இந்த மாதிரி புக்கெல்லாம் என்ன சொல்கிறது, இந்த மாதிரி புக் மீன்ஸ் நிறைய மார்க்கில் நிறைய புக்ஸ் இருக்குது. ஓகேங்களா, அந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் சிக்கி படித்து உங்கள்கிட்ட இருக்கிற கம்மியான டைமும் வேஸ்ட் ஆயிரும். அதனால நீங்கள் அதெல்லாம் எதுவும் பண்ணாமல் வெறும் என்சிஆர்டி புக் மட்டும் இது பண்ணுங்க. முடிஞ்சால் என்சிஆர்டி எக்ஸாம்பிளர் புக் படிங்க. இல்லை டைம் இல்லை அப்படின்னா என்சிஆர்டி புக் எல்லாத்துக்குமே ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜிக்கு எல்லாத்துக்குமே என்சிஆர்டி புக்கை மட்டும் படிங்க. கண்டிப்பாக வந்து 600+ வந்து எடுத்துடலாம். நான் கூடிய சீக்கிரமே ஃபிசிக்ஸில் என்னென்ன கொஷின் என்ன பேஜ் நம்பர்லேருந்து கேட்டிருக்கிறாங்க, என்ன எக்ஸாம்பிள்லேருந்து கேட்டிருக்காங்கன்னு நான் கண்டிப்பாக வந்து மேப்பிங் மாதிரி நான் போடுறேன். ஓகேங்களா, என்ன சொல்கிறது, ஒவ்வொரு கொஷினும் வந்து எந்தெந்த டாப்பிக்லேருந்து என்னென்ன இந்த கொஷின் வந்து எந்த சம் கூட வந்து ரிலேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்து நான் கூடிய சீக்கிரம் போடுறேன். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2022 ஆஸ்பிரன்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, நான் கூடிய சீக்கிரம் போடுறேன். ஆனால் நான் வித் ப்ரூஃபோட நான் சொல்கிறேன், எல்லாமே இந்த 50 கொஷினுமே வந்து பார்த்தீங்கன்னா புக்குக்குள்ள இருந்து மட்டும் தான் கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட டைரக்ட் கொஷின்ஸ் தான். ஓகேங்களா, உங்களுக்கு ஃபார்முலா அந்த கான்செப்ட் தெரிஞ்சிருந்தான்ட்டு போதும். கொஷினான்ட்டு அப்படின்ட்டு கேட்பாங்க அப்படின்னு கிடையாது. அந்த கான்செப்ட் அந்த ஏற்கனவே அதே மாடலில் இருக்கிற சம்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் டேட்டா மட்டும் மாற்றின்ட்டு கொஞ்சம் கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரியாக தான் இருக்குமே ஒழிய அப்படியே பியூராக எடுத்திருப்பாங்கன்னு நான் சொல்ல வரல. பட் ஆனால் நீங்கள் அந்த என்சிஆர்டி புக்கு மட்டும் படிச்சிருந்தா நீங்கள் தெளிவாக இந்த வருஷம் 21 பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக மார்க் வாங்கிக்கலாம். ஆனால் அதுதான் உண்மை. ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் டஃப் அப்படிங்கிற ஒரு இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பரப்பி விட்டுட்டாங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா 22 ஆஸ்பிரன்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயந்து போய் இருக்கிறாங்க. 21 ரிப்பீட்டர்ஸ் 21ல் வந்து பார்த்தீங்கன்னா எழுதி ரிப்பீட் பண்ண போகிறாங்களா, 22ல் வந்து ரிப்பீட் பண்ண போகிறாங்களா, அவங்களுமே கூட என்ன உண்மைன்னு தெரியாமல் சரியான
என்சிஆர்டி புக்கை படிக்காமல் இருக்கிறங்காட்டி அவங்களுக்கும் உண்மை தெரியாமல் ஃபிசிக்ஸ் டஃப் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேன்ட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? அந்த மைண்ட் செட்லேன்ட்டு இல்லாமல் நீங்கள் என்சிஆர்டி புக் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கெமிஸ்ட்ரிக்காக இருக்கட்டும், ஃபிசிக்ஸ்க்காக இருக்கட்டும், பயாலஜிக்காக இருக்கட்டும், என்சிஆர்டி புக்ஸ் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். 600+ மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் வாங்கலாம். ஓகேங்களா? நான் வந்து 700+ மார்க் வாங்கணும்னு நான் போய்லாம் சொல்ல மாட்டேன். ஓகேங்களா? 700 650+ வாங்கணும்னாலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக படிக்கணும். ஆனால் 600+ மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வாங்கலாம். மார்க் வாங்குறதேன்ட்டு மெடிக்கல் சீட் வாங்குறதுக்கோசரம் தான். மெடிக்கல் சீட் வாங்கினதுக்கப்புறம் 650+ வாங்கினா என்ன, 600+ வாங்கினா என்ன, நமக்கு வேணுங்கிறது ஒரு டாக்டர் சீட் மட்டும்தான். அதனால் நீங்கள் வெறும் என்சிஆர்டி புக் மட்டும் இருக்கிற அந்த கம்மி டைமில் என்சிஆர்டி புக் மட்டும் படித்து ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் சீட் வந்து நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். ஓகேங்களா? ஓகே, நம்மளோட சேனலை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும். நிறைய பேர் நம்ம சேனலில் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதே கிடையாது. அதனால் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.